உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. அம்பாலே வந்து புத்துருவமாக மண்புற்று சுயம்பா இந்த புட்லூர் மதுரை ராமாபுரம் கிராமத்தில் பூங்காவனத்தம்மன் என்கின்ற அங்காள பரமேஸ்வரியா நிறமாசம் கர்ப்பிணியாக முழுக்க மானிட பிறவியாய் வாழ ஆசைப்படுறாங்க. அதனுடைய ஐதீகம் தான் இது. இதனுடைய சக்தி பீடம் பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அங்கேருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் அம்பாள். இது பார்த்திங்கன்னா எல்லா திருக்கோயிலும் பார்த்திங்கன்னா அம்பாள் கோவிலில் சிம்ப வாகனம் இருக்கும். நம்ம கோவிலில் மட்டும் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருப்பார். காரணம் சக்தியும் சிவனும் சேர்ந்து இங்கே 2 பேரும் அருள் பாலிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அமாவாசை பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பிரதோஷமும் நல்லா இருக்கும் நந்தி பகவானுக்கு. இங்கே ஆடு கோழி பலியிடுறது நடக்கும். பார்த்திங்கன்னா வருடத்தில் மாசி மாதம் மகா சிவராத்திரியும் மறுநாள் மயான கொள்ள வைபவம் மிக சிறப்பாக நடக்கும். ஆடி மாதம் 5 வாரமும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி கூடு ஊற்றி கடா வெட்டி கும்பம் படைக்கிறது வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிறோம். உள் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தில் விநாயகரும் நடராஜரும் மூலவர் அம்மனும் உற்சவமூர்த்தியும் தோழி கபாலமும் இருக்காங்க. இந்த அலங்கார மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து மண்புற்று சுயம்பா காட்சி அளிக்கிறாங்க. இது வெளியில் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருப்பார், பலிப்பேடு இருக்குது, கொடிமரம் இருக்குது, பாவடராயன் இருக்காங்க. அம்பாள் கோவிலில் அருள்வாக்கு குறி மேடை வச்சு சொல்லுவாங்க. நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா அம்பாள் பாதத்தில் பட வச்சு வாங்குறது தான் விசேஷம். இந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அம்பாளுடைய அருள்வாக்கின்படி குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க தான் ரொம்ப விமர்சனையாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க 9 வாரம் ஈரத்துணியோட கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாரத்தில் முதல் வாரத்தில் தன் கட்டிங்கிற புடவையில் முந்தானியை கிடிச்சு வெளி புத்து வேப்ப மரத்தில் கட்டிட்டு உள்ளே வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு படத்தை வச்சு வாங்கிட்டு குழந்தை இல்லாதவங்க வந்து வளையல் கேட்டாங்கன்னா வளையல் கொடுத்து நம்ம நந்தீஸ்வரனை உட்காந்து அந்த பழத்தை சாப்பிடணும். இந்த மாதிரி 9 வாரம் இந்த பழத்தை சாப்பிடணும். திருமணம் ஆகாதவங்க 11 வாரம் ஈரத்துணியோட கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாரத்தில் முதல் வாரத்தில் மஞ்சள் கயிறை வாங்கி அந்த புத்து பக்கத்தில் வேப்ப மரத்தில் கட்டிடணும். கட்டிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு பழத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும். குழந்தை பாக்கியம் 9 வாரம், திருமணம் ஆகாதவங்க 11 வாரம், பில்லி சூனி எவ்வளோ 5 வாரம், இந்த மாதிரி வேலை கிடைக்காத 7, இந்த மாதிரி வந்து அம்பாள் வகுத்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ திருத்தலங்கள் இருக்குது. அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க இங்கே சீமந்தம் பண்ணுறதா ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. எப்படி நம்மளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் பண்ணுவாங்களோ
அதேமாரி அம்பாளுக்கு புடவை ஜடை வளையல் மாலை 5 சாதம் தேங்காய் பழம் ஸ்வீட்டு வரிசையெல்லாம் வச்சு ரொம்ப அதை பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நம்ம அம்பாளுடைய சிறப்பே அதுதான். இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் 25/5/2012 வெள்ளிக்கிழமை 9:10 மணிக்கு அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுது. எல்லோரும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். जय जय शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमिंगो ममैदिका जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमिंगो ममैदिका ओम श्री जय 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 शक्ति